ட்ரா சைக்கோட் எக்ஸாமுக்கான தமிழ் கொஷின் பார்க்க போகிறோம். இந்த பிடிஎஃப்பை பொறுத்தளவு நம்ம 100 கொஷின் இதில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த 100 கொஷின் வித் ஆப்ஷனுக்கான ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 100 கொஷின் அப்படின்றது உங்களுக்கு 1000 கொஷின் அளவுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வீடியோவில் இருக்குது. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் என்னென்ன ஆன்சர் வரும் அப்படின்றதையும் கூடவே நான் சேர்த்து சொல்கிறேன். ரைட். கொஷின் நம்பர் 1. நிலம், தீ, நீர், வளி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் என குறிப்பிடும் நூல் எது? தொல்காப்பியம் இந்த வரிகளை வந்து சொல்லுது. அவர் என்ன சொல்ல வர்றாரு? ஐம்பூதங்களை மென்ஷன் பண்ணுறாரு. இதனுடைய வரிசை வந்து ஒரு எக்ஸாம்பிள் கேட்டுக்கிறாங்க, எது ஃபஸ்ட்டு வரும் அப்படின்ற மாதிரி. ஃபஸ்ட்டு வந்து நிலம், லேண்டு தான் ஃபஸ்ட்டு அவர் வந்து வைக்கிறாரு. ரெண்டாவது தீ, ஃபயர், ரெண்டாவது தீ. மூன்றாவது நீர், வாட்டர் வைக்கிறார். அப்போ பாருங்கள், மூன்றாவது தான் நீர் வைக்கிறார். நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீர் போடுவோம், அதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நிலம், அடுத்து தீ, அடுத்து நீர், அடுத்து வந்து வளி. வளி எப்படின்னா காற்று, ஏர் சொல்கிறாரு, ஏர். ஓகேங்களா? அதான் 4வது வைக்கிறது. கடைசியாக தான் விசும்பு. விசும்புனா வானம், வானத்தை வைக்கிறார். ஸோ வந்து ஸ்பேஸ், வானத்தை ஃபைனலாக வந்து வைக்கிறார். ரைட். இப்போ இந்த 5ஐயும் சொல்லக்கூடியவர் தொல்காப்பியர். தொல்காப்பியம் அப்படின்றது தமிழில் நமக்கு கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல். அதை நம்ம மறந்துடக்கூடாது, இலக்கியம்னு போட்டக்கூடாது. தமிழில் நமக்கு கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல் தான் தொல்காப்பியம். தொல்காப்பியரால் எழுதப்பட்ட நூல். ரைட். அடுத்து நன்னூல். நன்னூல் என்பது பவணந்தி முனிவரால் எழுதப்பட்ட நூல் நன்னூல். இது தொல்காப்பியத்தினுடைய வழிநூலாக கருதப்படுகின்றது. வழிநூல்னா அதை பேஸ் பண்ணி அதே மாதிரி சாயல் இருக்கக்கூடிய நூல், அதான் வழிநூல். நன்னூல் இதுவும் ஒரு இலக்கண நூல். அடுத்தபடியே நற்றிணை. நற்றிணை 8 தொகை நூல்களில் முதலாவதாக வைத்து பாடக்கூடிய ஒரு நூல். 8 தொகையில் முதல் நூல்னா நற்றிணை. இதனுடைய அடைமொழி வந்து நல் நற்றிணை. இதனுடைய அடைமொழி நல் நற்றிணை. நற்றிணையை பொறுத்தளவு நமக்கு 400 பாடல்களை கொண்டது நற்றிணை. கிட்டத்தட்ட 175 புலவர்களால் பாடப்பட்டது நற்றிணை. இதனுடைய அடி வரையறை 9 அடி மினிமம், குறைஞ்சது 9 அடி இருக்கும், அதிகபட்சம் 12 அடி இருக்கும் நற்றிணை. அடுத்தபடியாக மூதுரை. மூதுரை 31 பாடல்களால் ஆனது. மூதுரையின் ஆசிரியர் ஔவையார். 31 பாடல்கள் இதில் வந்து இடம்பெற்றிருக்கும். ரைட். அடுத்த கொஸ்டின். பாட்டுக்கொரு புலவன் பாரதி என்று பாரதியாரை புகழ்ந்து பாடியவர் யார்? பாட்டுக்கொரு புலவன் பாரதி தான் அப்படின்னு சொன்னவர் கவிமணி தேசிய விநாயகனார். இவர் கன்னியாகுமரியில் பிறந்தவர், இடலாக்குடி அப்படின்ற இடத்துல பிறந்தவர். 36 ஆண்டுகள் இவர் ஆசிரியராக பணியாற்றிப்பார். 36 ஆண்டுகள். மலரும் மாலையும், குமர்கயாம் பாடல்கள், இந்த மாதிரி பாடல்களை வந்து இவர் வந்து இயற்றிப்பார். பாரதிதாசனை பொறுத்தளவு பாரதியினுடைய மாணவர் பாரதிதாசன். பாரதிதாசனுடைய நூல்கள் நமக்கு நிறைய தெரியும். பாண்டியன் பரிசு, அழகின் சிறப்பு, இரண்ட வீடு, குடும்ப விளக்கு, தமிழ் இயக்கம் என்று பல நூல்கள் எழுதியவர் பாரதிதாசன். அடுத்து நாமக்கல் கவிஞர். நாமக்கல் கவிஞர் முதல் அரசவை கவிஞராக தமிழ்நாட்டுக்கு இருந்தவர் நாமக்கல் கவிஞர் தான், முதல் அரசவை கவிஞர். இவருடைய நூல் வந்து மலைக்கல்லன், சங்கொலி, என் கதை, இதெல்லாம் இவருடைய நூல்கள். வஉசி பொறுத்தளவு வஉசி மெய்யறம் மெய்யறிவு என்ற நூல்களை எழுதியிருப்பார். அதுக்கப்புறம் ஞானபானு என்ற நூலை, ஞானபானு என்ற இதழை வந்து நடத்தியிருப்பார் ஞானபானு. ரைட்டு. வஉசியை பொறுத்தளவு அவர் 2 கப்பல்களை விட்டிருப்பார். எங்கேருந்து எங்கே வரைக்கும் விட்டுருப்பார்னா தூத்துக்குடியிலேருந்து இலங்கை கொழும்பு, இது இலங்கைன்னு வச்சுக்கோங்க, இலங்கை கொழும்புக்கு 2 கப்பல்களை விட்டுருப்பார். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ் காலியா, இன்னொன்று எஸ்எஸ் லாவோ என்ற 2 கப்பல்களை வெளியிட்டிருப்பார். இதை ஒரு நிறுவனமாக ஆரம்பித்து தான் அந்த நிறுவனத்திலிருந்து இந்த 2 கப்பலை விட்டிருப்பார். அந்த நிறுவனத்தின் பேர் வந்து சுதேசி நீராவி
கப்பல் கழகம், சுதேசி நீராவி கப்பல் கழகம், சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி என்ற பேரில் 1906 அக்டோபர் 16 இதை ஆரம்பித்து வெளியிட்டிருப்பார். இந்த கம்பெனியினுடைய மொத்த பங்கு பார்த்திங்கன்னா 10 லட்சம் ரூபாய். இதை 40,000 பங்குகளாக வந்து பிரித்து பார்ட்னர்ஷிப்காக இப்படி விட்டிருப்பார். அதில் அதிக பங்கு பெற்றவராக பாண்டித்துரையார் இருந்திருப்பார். இது இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 4 கொஸ்டின். பாண்டித்துரையார் தான் அதிக பங்குகளை வாங்கியவர். வஉசியினுடைய கப்பல் நிறுவனத்தில் அதிக பங்குகளை வாங்கியவர் யாருன்னா பாண்டித்துரையார். அவர் தான் வாங்கியிருப்பார். ஒரு பங்கு வந்து 25 ரூபாங்க. ஒரு பங்கு 25 ரூபா. அப்போ 40,000 பங்குகளை வந்து பிரித்து வஉசி இதை கொடுத்துருப்பார். நெக்ஸ்ட் கொஸ்டின், இளமையிலேயே பெரியார் டேஸ் என்பவருடைய தொண்டனாக இருக்கிறாருன்னா காந்தி. இப்போ காந்தியினுடைய தொண்டனாக இருக்கும்போது தான் இவர் வந்து 1920 நடந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட், ஒத்துழையாமை இயக்கத்தில் இவர் கலந்திருப்பார். நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டில் பெரியார் கலந்திருப்பார். இதில் தான் அவர் வந்து 1921 கள்ளுக்கடை மறியல் நடத்தியிருப்பார். அந்த கள்ளுக்கடை மறியலுக்கு தலைமையாக தன்னுடைய மனைவி நாகம்மை, தன்னுடைய சகோதரி கண்ணம்மாள் என்ற இருவரையும் தலைமை தாங்க வச்சிருப்பார். அடுத்து நேருவை பொறுத்தளவு இவர் தான் வந்து இந்தியாவின் சிற்பி என அழைக்கப்படுகின்றார். இவருடைய நூல் வந்து டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. இவர் தான் இந்தியாவை வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட நாடு அப்படின்னு சொல்லியிருப்பார் நேரு தான் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 1946 இடைக்கால அரசின் பிரதமராக பதவியேற்று அவர் இறக்கும் வரைக்கும் 1964 வரைக்கும் அவர் தான் பிஎம்மாக இருந்திருப்பார். ஸோ இந்த கரண்ட் டேட்டில் மோஸ்ட் லாங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர் இன் இந்தியானா நேரு தான். இந்தியாவில் அதிக நாள் பிரதமராக பதவி வகித்த நபர் நேரு. அடுத்து ராஜாஜியை பொறுத்தளவு, ராஜாஜி 1937 ஃபஸ்ட்டு காங்கிரஸ் சிஎம்மாக இருந்திருப்பார். அதாவது தமிழ்நாட்டினுடைய முதல் காங்கிரஸ் அமைச்சரவையின் முதலமைச்சராக ராஜாஜி தான் இருந்திருப்பார் 1937. இவர் தான் முதல்ல தமிழ்நாட்டில் விற்பனை வரி, சேல்ஸ் டேக்ஸை அறிமுகப்படுத்தியிருப்பார். விற்பனை வரியை அறிமுகப்படுத்தியவர் ராஜாஜி. கோவில் நுழைவு சட்டத்தை இவர் கொண்டு வந்திருப்பார். அந்த காலகட்டத்தில் கோவில் நுழைவு சட்டம் முக்கியமான டேட்டா, இந்த இதெல்லாம் அவர் தான் கொண்டு வந்திருப்பார். அதுக்கப்புறம் இவர் 1900 சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் 1952 to 54 வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பதவியேற்றிருப்பார். குலக்கல்வி திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதனால் சில எதிர்ப்புகளை சம்பாரித்து இவர் ரிசைன் பண்ணிடுவார். அவருடைய பதவியை ரிசைன் பண்ணிடுவார். இவர் தான் சுதந்திர இந்தியாவின் கடைசி கவர்னர் ஜெனரல். பிரிட்டிஷ்லாம் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கவர்னர் ஜெனரல் பதவியில் இருந்த கடைசி இந்தியர் ராஜாஜி. நான் பலமுறை கேட்ட கொஸ்டின். அடுத்தபடியாக பொறுத்துக, விளைவுக்கு நீர் தேவை, அறிவுக்கு பால், அறிவுக்கு வந்து ஓகே, விளைவுக்கு நீர் வேணும், இளமைக்கு பால் வேணும், அறிவுக்கு தோல், புலவர்க்கு வேல். ஓகேங்களா, இதுதான் சரியானது. விளைவுக்கு நீரும், அறிவுக்கு தோலும், இளமைக்கு பாலும், புலவர்க்கு வேல். வேல்னாக்க புலவர், வேல் என்பது எழுத்தாணி, இப்போ உள்ள பேனா மாதிரி. இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட், மேட்ச் பண்ணாலும் கரெக்டு தான். 5வது வினா, சாதி இரண்டொழிய வேறில்லை என்று கூறியவர் யார்? பாரதியார். சாதி இரண்டொழிய வேறில்லை என்று கூறியவர்
பாரதியார். இது ஔவையார் மாதிரியே தெரியும். அவர் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, சாதி 2 தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஔவையார் சாதி என்பது 2 அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா என்னது, ஆண் ஜாதி பெண் ஜாதி, அதான் அவங்க சொல்லியிருப்பாங்க ஔவையார். இது சாதி 2 ஒழிய வேறு இல்லை அப்படின்னு சொன்னவர் பாரதியார். வெண்ணி குயித்தியார், இவர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, வெண்ணி குயித்தியார் இவங்க தான் காற்றை வந்து வழி என்று அழைச்சிருப்பாங்க. காற்றை வழி என்று அழைச்சிருப்பாங்க. அதாவது முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக அப்படின்னு ஒரு வரி வரும். அதில் வழி அப்படின்றத இவங்க காற்று அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வெண்ணி குயித்தியார் இவங்க புறநானூற்றில் சில பாடல்கள் எழுதியிருப்பாங்க. புறநானூறில் வெண்ணி குயித்தியார் சில பாடல்கள் எழுதியிருப்பாங்க. ஔவையார் நமக்கு தெரியும். கொன்றை வேந்தன், ஆத்திச்சுடி, நல்வழி, மூதுரை போன்ற நூல்களை இயற்றியவர் ஔவையார். பல ஔவையார் இருந்திருக்காங்க. அடுத்து காக்கை பாடினியார், இவங்களும் சங்ககால புலவர் தான். பாரதியார் நம்ம பார்த்துட்டோம். பாரதியார் எட்டயபுரத்தின் ஏந்தலாக வந்தவர். இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்க பாரதியார் வந்து கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் இப்படி நிறைய நூல்கள் வந்து எழுதியிருக்காரு. இவரை வந்து பாரதியார் பாரதிதாசன் பாரதியாரை பல சிறப்பு பெயர்கள் அழைச்சிருப்பாரு. சிந்துக்கு தந்தை, சிந்து பாடுவதில் வந்து இவர் ரொம்ப ஃபேமஸான ஆள், அதனால சிந்துக்கு தந்தை. செந்தமிழ் தேனி. அடுத்து மரம் பாட வந்த மறவன். அடுத்தபடியே 4வது அறம் பாட வந்த அறிஞன். இப்படி பல பெயர்களால் பாரதிதாசன் இவர் அழைச்சிருப்பார். சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய, அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன் என்றெல்லாம் பாரதியார் அழைச்சிருக்காரு. அடுத்து அல்மோரா சிறை என்பது எந்த ஸ்டேட்ல உள்ளதுன்னு கேட்குறாங்க. உத்தராஞ்சல். இன்றைக்கு வந்து பேர் மாத்திட்டாங்க, அதாவது உத்தரகாண்ட், அதான் வந்து உத்தராஞ்சல் அப்படின்னு சொல்றோம். இது 2007 பேர் மாத்தினாங்க. இந்த உத்தராஞ்சல் அப்படின்ற உத்தரகாண்ட்னு 2007 மாத்தினாங்க. இந்த உத்தரகாண்ட் இருக்கு பார்த்தீங்களா, இன்னைக்கு ஸ்டேட்டு, இது வந்து உத்தரப்பிரதேசத்துல இருந்து 2000 பிரிஞ்சு தனி ஸ்டேட்டா வந்து உதயமாச்சு. சரியானவற்றை தேர்ந்தெடு. தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வளஞ்சொலி எழுத்துக்களாக தான் இருக்குது அப்படின்றது கரெக்டு தான். சீர்மை என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும், சரிதான். தமிழில் பூவின் 7 நிலைகளும் தனித்தனி பெயர்களும் உண்டு. ஆமாம், பூவின் 7 நிலைகள் இருக்கு இல்லைங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினால் எங்கள் தாய்ன்றது பாரதியார் தான். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினால் எங்கள் தாய். தமிழ் என்னைக்கு பிறந்தனே நமக்கு தெரியாது இல்லைங்களா, அதனால அப்படி சொல்றது பாரதியார், சரிதான். அப்போ அனைத்தும் சரி. பழமொழி 400 நூலில் எத்தனை பாடல்கள் உள்ளன, அதுலேயே சொல்லிட்டாங்க பாருங்க, பழமொழி 400. அப்போ 400 பாடல் இருக்கும். சிம்பிள். இதனுடைய ஆசிரியர் முன்றுரை அரையனார் தான் இதனுடைய ஆசிரியர். பழமொழி யாராவது நம்மகிட்ட சொன்னா அரைஞ்சிருவோம் இல்லைங்களா, அதனால முன்றுரை அரையனார். உலகத்தை பத்தி இதில் சொல்லியிருக்காரு, உயிரை பத்தி இதில் சொல்லியிருக்காங்க அப்படின்றது. இது 6th புக்கில் பின்னாடி ஒரு பெரிய பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட்டு. உலகம் அப்படின்றத பற்றி சொன்னது வந்து பார்த்தீங்கன்னாக்க, உலகத்தை பற்றி தொல்காப்பியத்தில் கிளவியாக்கம் தான் உலகத்தை பற்றி சொல்லுது. ஸோ கிளவியாக போனதுக்கப்புறம் தான் உலகம்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அவ்வளோ வயசானதுக்கப்புறம் தான் உலகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். சும்மா ஒரு ஷார்ட்கட்காக இந்த மாதிரி சொல்கிறேன். தொல்காப்பியம் கிளவியாக்கத்தில் தான் உலகத்தை பற்றி சொல்கிறாங்க. உயிரை பற்றி சொல்கிறது வந்து தொல்காப்பியம் கிளவியாக்கம். ஆமாம், கிளவி வந்து உயிரை பிடிச்சிட்டு இருப்பாங்களே, எப்போ என்ன நடக்குமோ அப்படின்னு உயிரை பிடிச்சிட்டு இருப்பாங்களா, அதுவும் அதுதான். செல்ல எங்கே போகிறது, ஏதோ புறம்னா வெளியே போ, தொல்காப்பியம். புறம் அப்படின்னா வெளியே. அப்போ செல் என்பது வந்து தொல்காப்பியத்தில் புறத்திணையில் சொல்லியிருக்காங்க. முடி வந்து தொல்காப்பியம் வினை இயல் அதில் வந்து சொல்லியிருக்காங்க. ரைட். அப்போ உலகத்தை பற்றி கிளவியாக்கத்தில் சொல்கிறாங்க, உயிரை பற்றியும் கிளவியாக்கத்தில் சொல்கிறாங்க. செல்னா புறத்திணையல், முடினா வினையியல். சொல்லுக்கு அழுத்தம் தரும் உயிரெழுத்து எது? ஆ, ஓ, ஏ, ஐ. இந்த 4 சொல்லி பாருங்க, இதில் அழுத்தம் அதிகமாக இருக்குன்னு. ஏ அப்படின்னு அழுத்தி சொல்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ ஏ என்பது தான் சொல்லுக்கு அழுத்தம் அதிகமாக கொடுக்குறோம். சரியான கூற்றினை தேர்வு செய்க. கூற்று 1, சங்க நூல்கள் எனப்படுபவை 10 பாட்டு 8 தொகை. இது சரிதான். சங்க நூல்களுக்கு பின்பு தோன்றியவை 14 கீழ்கணக்கு நூல்கள். அதுவும் சரிதான். 18 நூல்கள் கொண்ட கீழ்கணக்கு நூல்கள் சங்கம் மருவி காலத்து நூல்கள். அடுத்து 14 என்பதன் பொருள் 15ன்னு சொல்லியிருக்கிறாங்க.
தப்பு இல்லைங்களா? 18 என்பது 18 என்பதை குறிக்கும். 18 என்பதை குறிப்பது தான் 18. பொறுத்துக. இந்த வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு கேட்குறாங்க. பொறுத்துக. கடல் நீர் முகந்த கமம் ஜூல் எழினி. கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழினி என்பது வந்து நமக்கு எதில் சொல்லியிருக்காங்க? கார் 40 சொல்லியிருப்பாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து 2 வரணும். நெடு வெள்ளூசி நெடுவசி பறந்த வடு. இது 10 சொல்லியிருப்பாங்க. நெடு வெள்ளூசி, ஊசி எடுத்தாலே பதைக்கும்ல, 10. அப்போ 1. கோச்சுரா எரிந்தேன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் அப்படின்றது வந்து நற்றினில சொல்லியிருப்பாங்க. அடுத்து 4. திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டுவது திருவள்ளுவர் மாலையில. 3வது கடைசி. 2, 1, 4, 3 எங்க இருக்கு பாருங்க. ஓகேங்களா? ஆப்ஷன் ஏல வச்சுட்டாங்க. ரைட். பாருங்க, கடல் நீர் முகந்த கமஞ்சுழல் எழினி அப்படின்றது வந்து கார் 40. நெடுவெள்ளூசி நெடுவசி பறந்தவடு என்பது 10. கோட்சுராய் எரிந்தென சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் என்பது நற்றினை. திணையளவு போதா சிறுபுல் நீர் நீன்ற பனையளவு காட்டுவது திருவள்ளுவர் மாலை. வல்லின மெய் எழுத்தின் மாத்திரை என்ன? மெய் எழுத்து அப்படின்னாலே புள்ளி வச்ச எழுத்து இல்லைங்களா? புள்ளி வச்ச எழுத்து எந்த எழுத்தா இருக்கட்டும். இப்போ இக்குன்னு எடுத்துங்களேன், இதனுடைய மாத்திரை வந்து அரை மாத்திரை. ஓகே. குறில் எழுத்து இப்போ க அப்படின்னு வந்தா ஒரு மாத்திரை. கன்னு வந்தா ஒரு மாத்திரை. கா அப்படின்னு போட்டோம்னா அது 2 மாத்திரை. இப்போ மெய் எழுத்துக்கு அரை, குறில் எழுத்துக்கு 1, நெடிலுக்கு 2. சேய்மை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் தரக. இது நீங்க பார்த்துடணும். சேய்மைனாலே தொலைன்னு போட்டக்கூடாது. அதனுடைய எதிர்ச்சொல் கேட்கறதுனால சேய்மையினுடைய எதிர்ச்சொல் அண்மை. பின்வரும் சொற்களை அகர வரிசைப்படுத்தி எழுதணும்னு சொல்றாங்க. இந்த அகர வரிசை பத்தி தனி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அது நம்மளுடைய யூடியூப் சேனல் இருக்கு, அதை நீங்க பார்த்துக்கோங்க. இல்லை ஃபர்ஸ்ட் பாருங்க, ஈ தானே ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் தானே ஊ வரும், அதுக்கப்புறம் தானே ஈ வரும், அதுக்கப்புறம் தானே ஐ வரும். ஆ இ அப்போ ஈ வந்துச்சுங்களா? உ ஏ ஐ. இதுதான் சரியான ஆர்டர். அந்த முதல் எழுத்தை வச்சு நீங்கள் வரிசைப்படுத்தணும். முதல் எழுத்து எல்லாம் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா 2வது எழுத்தை வச்சு வரிசைப்படுத்தணும். அது ஒரே மாதிரி இருந்தால் 3வது எழுத்தை வச்சு நீங்கள் வரிசைப்படுத்தணும். இப்படி வந்து வரிசைப்படுத்தி சொல்லணும். 16. முடியாத செயலையும் முடித்து காட்டுவர் பெரியோர், முடியாது என்பவர் தான் சிறியோர் என திருவள்ளுவர் எந்த அதிகாரத்தில் சொல்றாரு? முடியாத செயலையும் முடித்து காட்டுறவங்க தான் பெரியவங்க, முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்க சிறியவங்க அப்படின்னு சொல்றாரு திருவள்ளுவர். எந்த அதிகாரத்தில் சொல்றாரு அப்படின்னா நீத்தார் பெருமையில சொல்றாரு. இது ஒரு அதிகாரம், நீத்தார் பெருமையில சொல்றாரு. இப்போ திருக்குறள் வந்து 1330 குறள் இருக்கு. எத்தனை அதிகாரம் இருக்குது? 133 அதிகாரம் இருக்கு. அப்போ ஒரு அதிகாரத்துக்கு 10 பாடல் இல்லையா? அப்படி ஒரு அதிகாரம் தான் நீத்தார் பெருமை. அடுத்து 14 கீழ்கணக்கு நூல்களில் இடம்பெற்றுள்ள ஒரே தொகை நூல் அப்படின்றது நாலடியார். என்ன சார் சொல்றீங்க அப்படின்னா, ஆமா. இப்போ 14 கீழ்கணக்குல 18 நூல் இருக்கு இல்லைங்களா? இந்த 18 நூலுமே வந்து பார்த்தீங்கன்னா நாலடியாரை தவிர அப்போ மீதி 17 நூலும் ஒரே ஒரு நபரால் இயற்றப்பட்டிருக்கும். இந்த நாலடியார் மட்டும்தான் அதாவது சமண முனிவர்களால் இயற்றப்பட்டிருக்கும். சமண முனிவர்கள் எல்லாம் சேர்ந்து இதை வந்து இயற்றிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 400 சமண முனிவர்கள் சேர்ந்து இந்த நாலடியாரை ஏற்றிக்கிறாங்க அப்படின்றது சொல்றாங்க. ஓகேங்களா? ஆனா எவ்வளவு பேர்னு எக்ஸாக்டா நமக்கு சொல்லல. ஆனா நிறைய பேர் சேர்ந்து தான் இந்த நாலடியாரை ஏற்றிக்கிறாங்க. அடுத்தபடியா நம்ம அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாம். நான்மணி கடிகை என்பது விளம்பி நாகனாரால் இயற்றப்பட்ட ஒரு நூல் தான் நான்மணி கடிகை அப்படின்றது. விளம்பி நாகனார். பழமொழி 400 முன்றுரை அரையனாரால் இயற்றப்பட்டது. களவழி 40. களவழி 40 என்பது பொய்கை ஆழ்வார் கிடையாது, பொய்கையார். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா களவழி 40 ஆசிரியர். இந்த நாலுமே 14 கீழ்கணக்கு நூல். கீழ்கணக்கில் மொத்தம் 18 நூல் இருக்கும். அந்த 18ல் ஒரே ஒரு தொகை நூல் தான் நாலடியார். ஏன் தொகை நூல்னு சொல்கிறோம்? பல புலவர்கள் சேர்ந்து எழுதினாங்கன்னா அதை தொகை நூல்னு சொல்கிறோம். அடுத்து வந்து சரியானவற்றை தேர்ந்தெடு. தம்மை ஒத்த அலைநிலத்தை சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டு பெற்றவர் நெல்லை சு முத்து. சரிதான், அவர் தான் பாராட்டு பெற்றிருப்பார். ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் நெல்லை சு முத்து தான் அப்படின்னு ஏபிஜியை சொல்லிட்டார். அடுத்து இவர் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில்
மற்றும் சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்களில் நெல்லை சு முத்து வந்து பணியாற்றிருக்கார். சரிதான். அவர் விக்ரம் சாராபாயில் ஒர்க் பண்ணிருக்காரு, சதீஷ் தவானில் ஒர்க் பண்ணிருக்காரு, இந்திய விண்வெளி மையத்தில் ஒர்க் பண்ணிருக்காரு. 2 ஸ்டேட்மெண்ட்டும் சரிதான். அடுத்து 19வது வினா, உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியே கடவுளாக வழிபட்ட சித்தர் யார்? அவர் வந்து பார்த்திங்கனாக்க ஒரு சிலை வச்சு வழிபட மாட்டார், ஒரு கோவிலில் வழிபட மாட்டார், வெட்ட வெளியே நின்றுக்கிட்டு சாமி வணங்குவார். அவர் தான் வந்து கடுவெளி சித்தர். பேரில் இருக்கு பாருங்கள், வெளி. அப்போ வெட்ட வெளியே கடவுளாக வழிபட்டவர் வந்து கடுவெளி சித்தர். வானை அளப்பும், கடல் மீனை அளப்பும், சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவும் அப்படின்னு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் சண்டீர்த்தனமாக பேசினாலே யார்? பாரதியார் தான். வாடி பொடி வஞ்சனை செய்வார் டி கிளியே அப்படின்லாம் வாடி பொடிம்பார். நல்லா அவருடைய வரிகளே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். பாருங்கள், இதில் பாருங்கள், வானை அளப்பும், வானத்தையும் அளந்துருவோமா, கடலில் மீன் எத்துருக்குன்னு சொல்லி அளப்போமா, சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவுமா, சந்திர மண்டலத்தில் போய் நாங்கள் போய் என்னென்னு போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைக்கி அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து சரியாயிருச்சு இல்லைங்களா? இப்போ சந்திராயன் 3 நம்ம சக்ஸஸ்ஃபுல்லியாக தென் துருவத்தில் லேண்ட் பண்ணிட்டோம். ஸோ லேண்ட் பண்ண டேட் என்னங்க? ஆகஸ்ட் 23ஆம் தேதி. ஓகே, இந்த ஆகஸ்ட் 23 நம்ம தேசிய விண்வெளி தினமாக அறிவிச்சிருக்கோம். தேசிய விண்வெளி தினமாக கொண்டாட போகிறோம். நான் 2023 தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணாங்க. அப்போ இந்த வருஷத்துலேருந்து இதை நம்ம கொண்டாடுவோம். ரைட், ஓகே. பாரதியார், ஔவையார், இளங்கோவடிகளை பற்றி நம்ம இப்போ பார்க்கணும். இவங்க 3 பேர்த்தை பற்றி நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டினில் பார்த்துட்டோம். இளங்கோவடிகள் யாருங்க? சேர மரபை சேர்ந்தவர். சேரன் செங்குட்டுனுடைய தம்பி. இவர் என்ன செய்கிறாரு? சிலப்பதிகாரத்தை எழுதுகிறாரு. இவர் 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர், கிபி 2ஆம் நூற்றாண்டு. ஓகேங்களா? இவருடைய ஆசான்னா சீத்தலை சாத்தனார். யாட்டுதும் நீ ஒரு பாட்டுடை செய்யில். யாட்டுதும் நாம் ஓர் பாட்டுடை செய்யல் அப்படின்னு சொன்னவர் இளங்கோவடிகள். அடிகள் நீரே அருளுக அப்படின்னு சொன்னவர் சீத்தலை சாத்தனார். இப்போ ஒன்றும் இல்லைங்க, சீத்தலை சாத்தனார் இருக்கார்ல, அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த கோவலன் கண்ணகி கதையை சொல்லிகிட்டு இருக்கிறார். அதை சொல்லும்போது இதை ஒரு நூலாக ஏற்றுறேன் அப்படின்னு இளங்கோவடிகள் என்ன சொல்கிறாரு? நாட்டுதும் ஞாம்போர் பாட்டுடை செய்யல் அப்படின்னு யார் சொல்கிறா? இளங்கோவடிகள் சொல்கிறாரு. உடனே சீத்தலை சாத்தனார் அடிகள் நீரே அருளுக, நீங்களே அதை எழுதுங்க அப்படின்னு சொல்கிறார். 2 ஸ்டேட்மெண்ட்டும் நிறைய டைம் கேட்டிருக்காங்க கொஸ்டின், அதெல்லாம் பார்த்துக்குங்க. இளங்கோவடிகள் பார்த்தீங்கன்னாக்க சமண சமயத்தை சார்ந்தவர். ஸோ அவருடைய அண்ணன் தான் சேரன் செங்குட்டுவன். ஊவேசா நூலகம் சென்னை பெசன் நகரில் தான் இருக்குது. சென்னை பெசன் நகரில் ஊவேசா நூலகம் 1942 இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. 1942 இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து 22வது கொஸ்டின், உயிரெழுத்துக்கள் 12 சொல்லின் முதல்ல வருமா அப்படின்னா வரும். உயிரெழுத்துக்கள் 12 சொல்லின் முதல்ல வரும். அடுத்து 2வது ஸ்டேட்மெண்ட், க ச த ந ப ம ஆகிய வரிசைகளில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லின் முதல்ல வரும்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான், சொல்லின் முதல்ல இது எல்லாமே வரும். 3வது ஸ்டேட்மெண்ட், ஞ ஞ ய வ ஆகிய உயிர்மை எழுத்து வரிசையில் சில எழுத்துக்கள் மட்டும்தான் சொல்லின் இடையில் வரும்னு சொல்கிறாங்க. இல்லை, எல்லா எழுத்துக்களுமே சொல்லின் இடையில் வரும். நீங்கள் சொல்லி பாருங்கள், திங்கள்ங்க, திங்கள், மஞ்சள், கயல் அப்படின்னு நிறைய எல்லாமே வருது பார்த்தீங்களா? அடுத்து இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் தவறு. 4வது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், வா வரிசையில் 8 எழுத்துக்களும் சொல்லின் முதல்ல வரும். இப்போ வா, வா, வி, 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 ஓ, வௌ எல்லாமே வரும் தானே. அப்போ 3 மட்டும்தான் தவறு. சுயமரியாதை இயக்கம் பெரியாரால் தொடங்கப்பட்ட ஆண்டு 1925 தொடங்குறாரு. காங்கிரஸ் வந்து வெளியே வந்த உடனே 1925 சுயமரியாதை இயக்கத்தை தொடங்குறாரு. பொறுத்த சொல்கிறாங்க, மடவார்னா பெண்கள் தான். மடவார் அப்படின்றது பெண்கள். மனைனா வீடு. ஓதின், ஓதின் என்பது எதுவென்று சொல்லும்படி ஓதின். உணர்வுனா நல்லெண்ணம். உணர்வுனா நல்லெண்ணம். அப்போ மடவார்னா பெண்கள், மனைனா வீடு, ஓதின் எதுவென்று சொல்லும்படி உணர்வுன்னா நல்லெண்ணம். தவறானவற்றை தேர்ந்தெடுக்கணும். இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடியாக டாக்டர் சலீம் அலி இருந்திருக்காரு. தம் வாழ்நாள் முழுவதும் பறவைகள் பற்றி ஆராய்ச்சி செய்வதிலும் அவற்றை படம் பிடிப்பதிலும் ஈடுபட்டவர் சலீம் அலி தான். சரிதான். இதனால் அவர் இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுகிறாரான்னா எஸ், அவர் இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுகிறார். இதுவும் சரிதான். பறவைகள் பற்றி ஆராய்ச்சி நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி, தி ஃபால் ஆஃப் ஸ்பேரோ என்று பெயரிட்டுள்ளார். அதாவது அவருடைய வாழ்க்கை வரலாறு நூல், சுயசரிதை நூல் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்குத்தான் தி ஃபால் ஆஃப் ஸ்பேரோ அப்படின்னு அவர் வந்து பேர் வச்சிருப்பார். ஸோ பறவைகள் பற்றி ஆராய்ச்சி நூலுக்கு வச்சிருக்க முடியாது, அவருடைய
சுயசரிதை நூலுக்கு வச்சிருப்பார். 26வது கொஸ்டின், பெண்களுக்கு நகையோ அழகோ உடையோ முக்கியம் இல்லை, அறிவும் சுயமரியாதையும் தான் மிக முக்கியம் என்று கூறியவர். இதை கூறும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், தந்தை பெரியார் தான் அப்படி சொல்லியிருப்பார். பெண்களுக்கு நகையும் அழகும் வந்து முக்கியம் கிடையாதுப்பா, அறிவும் சுயமரியாதை தான் முக்கியம் அப்படின்னு சொன்னவர் பெரியார். 27வது வினா, உவேசா அவர்களின் வாழ்க்கை வரலாற்று நூலின் பெயர் என்ன? என் சரிதம். உவேசா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு வந்து என் சரிதம். மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 31. இப்போ பாருங்க, நம்ம முன்னாடி ஒரு கொஸ்டின்லாம் ஆப்ஷனில் இருந்துச்சு, அப்போவே இதை பற்றி ஃபுல்லாக நம்ம பார்த்தோம். அது நமக்கு எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னா அடுத்த கொஸ்டினில் யூஸ் ஆகுது. மூதுரை 31 அவ்வையார் எழுதியிருப்பாங்க. பின்வரும் கூற்றுகள் யாரை குறிப்பிடுகின்றன? திரைசி பாடல்களின் உழைப்பாளர்களை போற்றியவர். டைரக்டாக நீங்கள் போடலாம், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் அப்படி வந்து ஃபேமஸாக இருந்திருப்பாரு. இவர் மக்கள் கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க, மக்கள் கவிஞர்னு அழைக்கிறாங்க, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அடுத்து 30வது வினா, வைதோரை கூட வையாதே, இந்த வையம் முழுவதும் பொய்த்தாலும் பொய்யாதே என்னும் பாடல் வழி பாடியவர். ஸோ வயதானவங்களை வந்து திட்டாத அப்படின்னு சொல்றாங்க, பொய் பேசாத, இந்த வையகமே முழுவதும் பொய் பேசினாலும் நீ பொய் பேசாத அப்படின்னு சொன்னவர் கடிவெளி சித்தர் தான் அப்படி சொல்லியிருக்காரு. வைதோரை கூட வையாதே, அதாவது வைதோர்னா நம்மளை திட்டினவங்களை கூட நீ திட்டாதன்னு சொல்ல வர்றார். நம்மளை திட்டினவங்க கூட நீ திட்டாத, இந்த உலகமே பொய் சொன்னாலும் நீ பொய் சொல்லாத அப்படின்னு சொன்னவர் கடிவெளி சித்தர். காமராசர் பற்றிய கூற்றுகளில் வந்து சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க சொல்றாங்க. விருதுநகர் பல்கலைக்கழகத்திற்கு காமராசர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டது. இது தவறு தானே. மதுரை பல்கலைக்கழகத்திற்கு தான் காமராஜர் பல்கலைக்கழகம் பெயர் சூட்டிக்கிறாங்க. மாநில அரசு 1976 பாரத ரத்னா விருது வழங்கியது. மாநில அரசுனால பாரத ரத்னா விருது வழங்க முடியாது, மத்திய அரசு தான் வழங்கியிருப்பாங்க. 3வது ஸ்டேட்மெண்ட், சென்னை காந்தி மண்டபத்தில் சிலை நிறுவப்பட்டுள்ளது. அடுத்து, கன்னியாகுமரியில் காமராசருக்கு மணி மண்டபம் 2/10/2000 அமைக்கப்பட்டது. இது சரி, இது சரி. அப்போ சாரி, 3வதும் தவறு தான். சென்னை காந்தி மண்டபத்தில் சிலை வந்து நிறுவப்படலை. ஒன்று கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணி மண்டபம் 2/10/2000 வந்து வச்சுருந்துருக்குறாங்க, அது மட்டும்தான். ஓகேங்களா, 2/10/2000 கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணி மண்டபம். ஆற்றுணா வேண்டுவது இல் என்னும் செய்தி இடம்பெறுவது. இது ஒவ்வொரு பாடல்லையும் கடைசி அந்த வரி வரும். ஆற்றுணா வேண்டுவது இல் அப்படின்ற வரி ஒரு நூலின் இருக்கக்கூடிய அனைத்து பாடல்களின் கடைசியில் வந்து வரும். அந்த நூல் வந்து பழமொழி 400. பழமொழி 400. இதனுடைய ஆசிரியர் யாருங்க? முன்றுரை அறையினார். சரியான தேர்ந்தெடுக்க சொல்றாங்க. மனித முயற்சிகளுக்கு மாறாக தானே இயங்கும் இயந்திரம் தானே இயங்கி. கரெக்டு தான். இவை தோற்றத்தில் மனிதர் போல் இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் என்று ஆக்ஸ்போர்டு கலைக்களஞ்சியம் விளக்கம் தருகின்றது. எஸ். ஐக்கிய நாடுகள் சபை புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை சோபியாவுக்கு வழங்கியது. ஆமா. அடுத்து, சோபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு வந்து சவுத் ஆப்பிரிக்கான்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு, 4வது தவறு. அதாவது சவுதி அரேபியா. சவுதி அரேபியா தான் யாருக்கு? சோஃபியாவுக்கு வந்து குடியுரிமை வழங்கிய நாடு. சோஃபியாவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா. 33வது கொஸ்டின், சரியானவற்றை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. மனித முயற்சிகளுக்கு மாற்றாக தானே இயங்கும் இயந்திரம் தான் தானியங்கி. இது சரிதான். இவை தோற்றத்தில் மனிதர் போல் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் என்று ஆக்ஸ்போர்டு கலைக்களஞ்சியம் தானியங்களுக்கு விளக்கம். ஆக்ஸ்போர்டு அல்ல, பிரிட்டானிக்க கலைக்களஞ்சியம். இது தவறு. பிரிட்டானிக்க கலைக்களஞ்சியம் தான் அப்படி சொல்லியிருக்கோம். அடுத்து, ஐக்கிய நாடுகள் சபை புதுமைகளின் வெற்றியாளர் என்னும் பட்டத்தை சோபியாவுக்கு கொடுத்துருக்கா அப்படின்னா எஸ் கொடுத்துருக்குது. ஐநா சபை வந்து புதுமைகளின் வெற்றியாளர் அப்படின்ற பட்டத்தை சோபியா என்ற ரோபோவுக்கு கொடுத்துருக்குது. அடுத்து, சோபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய முதல் நாடு சவுத் ஆப்பிரிக்கான்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு, சவுதி அரேபியா. சவுதி அரேபியா தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? அப்போ 1, 3 சரி, 2, 4 தப்பு. சாகுந்தலம் நாடலம் நூலின் ஆசிரியர் காளிதாசர். சாகுந்தலம், ரகுவம்சம், குமார சம்பவம், மால விகாக்கணிமித்திரம் போன்ற நூல்கள் எழுதியவர் காளிதாசர். கம்பராமாயணத்தை இயற்றியவர் கம்பர். இவர் 12ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். இவருடைய ஊர் தேரழுந்தூர். இவருடைய ஊர் பார்த்தீங்கன்னாக்கா. அடுத்து வந்து கம்பர், அவர் கம்பராமாயணத்துக்கு இட்ட பேர்
ராம அவதாரம். இன்னொரு வந்து கம்பரனுடைய பேரை வச்சு கம்பராமாயணம் அப்படின்னு வந்து அழைக்கிறாங்க. கம்பராமாயணத்தில் மொத்தம் 6 காண்டம் இருக்கு. சரியானவற்றை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. ஆசியாவிலேயே மிகப்பெரிய நூலகம் தமிழ்நாட்டில் உள்ளது. ஆசியாவிலேயே மிகப்பெரிய நூலகம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு நூலகம் தான் ஆசியாவிலே பெருசு. 2ஆவதாக வந்து தமிழ்நாட்டில் இருக்குது, அண்ணா நூற்றாண்டு நூலகம். ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் சீனாவில் உள்ளது. இது சரிதான். குறிஞ்சிப்பாட்டு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள பூக்களின் பெயர்களின் எண்ணிக்கை. ஸோ குறிஞ்சிப்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு 99 பூக்கள் இருக்குது. குறிஞ்சிப்பாட்டில் 99 பூக்கள் வந்து இடம்பெற்றுள்ளது. ஊவேசா அவர்களின் தமிழ் தொண்டை பாராட்டி நடுவண் அரசு அஞ்சல் தலை வெளியிட்டது. 2006 ஊவேசாவுக்கு அஞ்சல் தலை வெளியிட்டிருக்கிறாங்க. போஸ்ட் ஸ்டாம்ப் அஞ்சல் தலை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. புரட்சி கவிஞர் மற்றும் பாவேந்தர் இருந்து சிறப்பு பெயர் கொண்டவருடைய காலம். பாரதிதாசன் இருக்கார்ல, அவருடைய காலம் வந்து பார்த்தோம்னா 1891 பிறந்திருப்பாரு, 1964 இறந்திருப்பார். 1891 டு 1964 ரெண்டுமே ஏப்ரல் மாதமாக இருக்கும். அதான் ஒரு சுவாரஸ்யம். ஓகே, அடுத்து அண்ணா நூற்றாண்டு நூலகத்தினுடைய எந்தெந்த தளத்தில் எந்தெந்த நூல்கள் இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தரைதளத்தில் பார்த்தீங்கன்னாக்க நமக்கு தரைதளத்தில் வந்து சொந்த நூல் படிப்பகம் கொடுக்கணும். தரைதளத்தை பொறுத்தவரை வேற ஒன்றும் கிடையாது, சொந்த நூல் படிப்பகம். முதல் தளத்தில் வந்து குழந்தைகளுக்கு வச்சுருப்பாங்க. முதல் தளத்தில் குழந்தைகளுக்கு வச்சுருப்பாங்க. அடுத்து 2ஆம் தளத்தை பொறுத்தளவு தமிழ் நூல்கள் இருக்கும். 3ஆம் தளத்தில் தான் நமக்கு கணினி அறிவியல் இருக்கும். அப்போ தரைதளத்தில் கிரவுண்ட் ஃப்ளோரில் சொந்த நூல் படிப்பகம் இருக்கும். இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரைரி நூல்கள்லாம் இருக்கும், பார்வையற்றவங்க படிக்கிறது. அடுத்து முதல் தளத்தில் வந்து குழந்தைகளுக்கு வச்சுருப்பாங்க. 2ஆம் தளத்தில் வந்து தமிழ் வச்சுருப்பாங்க. 3ஆம் தளத்தில் தான் கணினி அறிவியல் சம்மந்தமாக வச்சுருப்பாங்க. சரியான கூற்றுகளை தேர்வு செய்க. கூற்று 1, பழமொழி நூல், அதாவது பழமொழி 400 சொல்ல வராங்க. பழமொழி 400 நூல் 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. சரிதான். இந்நூலின் ஆசிரியர் மூன்றூர் அறையினார். 2 ஸ்டேட்மெண்ட்டும் சரிதான். அடுத்து தவறான இணையை காண்க. பூவின் நிலைகள். 2ஆம் நிலை வந்து மொட்டுன்னு சொல்றாங்க. 4ஆம் நிலை வந்து அலர் அப்படின்னு சொல்றாங்க. 7ஆம் நிலை செம்மல். 3ஆம் நிலை முகை. இதுல வந்து 4ஆம் நிலை வந்து அலர் கிடையாது. பாருங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து அரும்பு முதல். ஃபர்ஸ்ட் வந்து அரும்பு, அடுத்து வந்து மொட்டு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க 3ஆம் நிலை வந்து முகை, 4ஆம் நிலை வந்து மலர், 5ஆம் நிலை தான் அலர், 6ஆம் நிலை வி, 7ஆம் நிலை செம்மல். புரிஞ்சுதுங்களா? பாருங்க, ஃபர்ஸ்ட் 1வது வந்து பார்த்தீங்கன்னா அரும்பு, 2வது மொட்டு, அரும்பு மொட்டு, 3வது வந்து முகை, 4வது மலர், 5வது அலர், 6வது வி, 7வது செம்மல். ஓகேங்களா? இதுதான் ஊழி. அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி தான் ஊழி. ஸோ ஊழி என்பது நீண்டதொரு காலப்பகுதி. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அத்துடையார் நாற்றிசை செல்லாத நாடில்லை என்னும் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் பழமொழி 400. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அத்துடையார் நாற்றிசை செல்லாத நாடில்லை என்பது பழமொழி 400ல் இருக்கின்றது. மன்னவனுக்கு தன் நாட்டில் மட்டுமே சிறப்பு. கல்வி கற்றவருக்கு சென்ற இடம்லாம் சிறப்புன்னு சொன்னவர் ஔவையார் தான். எந்த நூல்லனா மூதுரையில சொல்லியிருக்காங்க. மூதுரையில ஔவையார் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? மன்னருக்கு தன்னுடைய நாட்டில் மட்டும்தான் சிறப்பு, கற்றவங்களுக்கு சென்ற நாடெல்லாம் சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க ஔவையார் மூதுரை நூலில். புரட்சி கவிஞர் மற்றும் பாவேந்தர் என்று சிறப்பித்து அழைக்கப்படுவர் பாரதிதாசன். இதில் வந்து பாரதியார் பற்றி பார்த்துட்டோம், பாரதிதாசன் பார்த்துட்டோம், கவிமணி பார்த்துட்டோம், எம்ஜிஆர். ஸோ எம்ஜிஆர் வந்து 1917 ஜனவரி 17 பிறந்திருப்பார். இவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக
77லேருந்து 87 வரைக்கும் இருந்திருக்கார். ஓகேங்களா. இவர் 1987 இறந்துட்டார். இவருக்கு 1988 பாரத ரத்னா விருது வந்து கொடுத்தாங்க. ரைட். உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை வந்து ஆர்டிக் ஆலா. நெடுந்தொலைவு 22,000 கிலோமீட்டர் பக்கமாக ட்ராவல் பண்ணும் ஆர்டிக் ஆலா நெடுந்தொலைவு. இந்த கப்பல் பறவை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சிறகடிக்காமல் 400 கிலோமீட்டருக்கு பக்கம் பறக்கக்கூடிய பறவை. ஸோ சிறகடிக்காமல் கடலை கூட கடக்கக்கூடிய பறவை வந்து கப்பல் பறவை. ஆர்டிக் ஆலா அப்படின்றது வந்து நீண்ட தூரம் பறக்கக்கூடிய ஒரு பறவை. தமிழ் குடிலங்கள் தமிழங்கள் நமக்கு தெரியும் சேர்த்துறதுக்கு. ஷெல்லிதாசன் என்று தன்னை கூறிக்கொண்டவர் வந்து சோமசுந்தர பாரதியார். இது வந்து தவறில்ல. ஷெல்லிதாசன் என்று கூறிக்கொண்டவர் வந்து சுப்பிரமணிய பாரதியார். சோமசுந்தர பாரதியார் கிடையாது, சுப்பிரமணிய பாரதியார் தான் ஷெல்லிதாசன் என்று தன்னை கூறிக்கொண்டவர். தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உருவமா உனக்கும் எனக்கும். இதை சொன்னவர் வந்து காசி ஆனந்தன். தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உருவமா எனக்கும் உனக்கும், நீ இல்லை என்றால் அத்தனையும் இனிக்கும் கசக்கும் புளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் காசி ஆனந்தன். சரியானவற்றை தேர்ந்தெடு. ஆசாரக்கோவையின் ஆசிரியர் யாரு? பெருவாயின் முள்ளி யாரு? சரிதான், ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவை என்பது நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. சரிதான். இந்நூல் 14 மேற்கணக்கு நூல்கள் ஒன்றுன்னு சொல்றாங்க. இது தவறு. 14 கீழ்கணக்கு. 14 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்று அப்படின்னு வரணும். இந்நூல் 100 வெண்பாக்களை கொண்டது. இது சரிதான். அப்போ 3 மட்டும் தவறு. அடுத்து 51வது வினா. கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என்னும் பாடல் வரிகளை பாடியவர் யார்? வள்ளலார். கண்ணில் கலந்தான் கருத்தில் கலந்தான் என்னும் பாடல் வரிகளை பாடியவர் வள்ளலார். இவர் வந்து 1823 பிறந்திருப்பார். 1874 வரைக்கும் வாழ்ந்திருப்பார். இவர் வந்து பார்த்திங்கன்னா 1865 சமரச வேத சன்மார்க்க சங்கம் என்ற அமைப்பை உருவாக்கியிருப்பார். அதனுடைய பேரை 1867 சமரச சுத்த சன்மார்க்க சங்கம்னு சொல்லிட்டு மாற்றிருப்பார். இவருடைய நூல்கள் பார்த்தோம்னாக்க ஜீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்ட வாசகம், தெய்வமணி மாலை, திருவருட்பா அப்படின்னு நிறைய நூல்கள் எழுதியிருப்பார். இவர் வந்து பார்த்திங்கன்னா சத்திய தர்மசாலை என்னும் ஒரு சாலையை வடலூரில் வந்து நிறுவியிருப்பார். கடலூர் மாவட்டம் வடலூரில். எதுக்காகனா பசிப்பிணி போக்குவதற்காக ஏற்படுத்தியிருப்பார். அதுக்கப்புறம் ஞானம், அதாவது படிப்புக்காக ஒரு கல்வி கூடத்தை வந்து தொடங்கி வச்சுருப்பார். ஓகே, வள்ளலார். அடுத்து திருஞான சம்பந்தர். முதல் மூன்று சைவ முதலிகளில் இவர் வந்து முதலாவது நபராக இருக்கக்கூடியவர் திருஞான சம்பந்தர். அடுத்து திருநாவுக்கரசர், அடுத்து சுந்தரர், அடுத்து மாணிக்கவாசகர். சைவ சமய மூவர் அப்படின்னு சொல்கிறோம். சைவ சமயத்தில் மூவர். அதில் ஃபஸ்ட்டு வந்து திருஞான சம்பந்தர். ஓகே, இவருடைய பாடல்கள் வந்து தேவாரத்தில் வந்து தொகுத்துருக்காங்க. 1லேருந்து 7 வரை உள்ள திருமுறைகள் தேவாரம் அப்படின்னு அழைக்கிறோம். இதில் வந்து 1, 2, 3 இந்த 3 திருமுறைகளை பாடியவர் திருஞான சம்பந்தர். 7ஆம் திருமுறையை பாடியவர் சுந்தரர். மீதமுள்ள 4, 5, 6 இந்த 3 திருமுறைகளை பாடியவர் திருநாவுக்கரசர். திருவள்ளுவர் அவர்களின் காலம் கிமு 31. அடுத்து பொறுத்துக பொறுத்தளவு நன்றி அறிதல் என்பது பிறர் செய்த உதவியை மறவாமை தான் நன்றி அறிதல். இது ஈஸியாக நீங்கள் கனெக்ட் பண்ணிடலாம். ஒப்புரவு என்பது வந்து பிறருக்கு உதவி செய்தல் ஒப்புரவு. நட்டல் என்பது நட்பு கொள்ளுதல். ஓகே, இப்போ நன்றி அறிதல் அப்படின்றது பிறர் செய்த உதவியை மறக்கக்கூடாது. ஒப்புரவு என்பது பிறருக்கு உதவி செய்யணும். நட்டல் என்பது நட்பு கொள்ளுதல். 84வது பொருந்தாதது எது? ஊவேசா பதிப்பித்த நூல்களில் எது பொருந்தாதுன்னு கேட்குறாங்க. 8 தொகையில் 8 நூல் வந்து அவர் பதிப்பிச்சிருக்காரு. 10 பாட்டில் 10 நூல். சீவக சிந்தாமணி 1897 முதல் நூலாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். சீவக சிந்தாமணி 1897 பதிப்பிச்சிருப்பார். திருக்குறள் வந்து அவர் பதிப்பிக்கவில்லை. இது ஓல்டு புக்கு, தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு டேட்டா. 55வது வினா. ஊழி பலநூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றினும் நூல்பல கொண்டதுவாம் என்ற பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? கனிச்சாறு. பாவலரேறு பெருஞ்சித்தனார் இயற்றிய கனிச்சாறு. இது 8 தொகுதிகளாக வந்து வெளியிட்டிருப்பார். அந்த நூலில் இருந்து தான் இந்த வரிகள் இருக்குது. ஊழி பலநூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றினும் நூல் பல கொண்டதுவாம் என்ற பாடல் வரிகள் உள்ளது.
இவருடைய மற்ற நூல்கள் பார்த்திங்கனாக்கா கொய்யாக்கனி அவர்கள் எழுதியிருப்பார், பெருஞ்சித்திரனார், பாவிய கொத்து, நூறாசிரியம், பள்ளி பறவைகள், ஐ மகபுகு வஞ்சி, உலகியல் நூறு, கனிச்சாறு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நூல்கள் எழுதியிருப்பார். இவருடைய இதழ்கள் தென்மொழி, தமிழ் நிலம், தமிழ் சிட்டு என்பது பாவலர் பெருஞ்சித்திரனாருடைய இதழ்கள். இவருடைய இயற்பெயர் துரைமாணிக்கம். 56 நான்மணி மாலை என்ற சொற்றொடர் குறிப்பது நான்மணி மாலை, 4 மணி மாலை அப்படின்றது என்னென்ன அதில் இருக்குது அப்படின்னா முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம். முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம், இதுதான் நான்மணி மாலை. 4 மணிகளால் ஆன மாலை நான்மணி மாலை. முத்து, பவளம், மரகதம், மாணிக்கம். பொருந்தாதவற்றை தேர்ந்தெடு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறது எல்லாமே பெருஞ்சித்திரனார் தொடர்புடைய கொடுத்துருக்குறாங்க. அதில் நூல்களும் இதழ்களும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இப்போ பாருங்கள், தென்மொழி, கனிச்சாறு, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் 3 இதழ்களும் ஒரு நூலும் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதில் பொருந்தாதது எது அப்படின்னா நூல் கொடுத்துட்டாங்கள்ல, அதை தூக்கிடுங்க. மீதி 3மே இதழ்கள். தென்மொழி, தமிழ் நிலம், தமிழ் சிட்டு என்பது இதழ்கள், கனிச்சாறு என்பது நூல், அவருடைய நூல். அடுத்து விடுபட்டதை நிரப்பக. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் என்பது இந்த இடத்துல வரக்கூடிய வரிகள். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினால் எங்கள் தாய் என்று தமிழ் தாயின் எதனை பாரதியார் போற்றுகிறார் அப்படின்னா அவருடைய தொன்மை. தொன்மைனா பழமை. எப்போ தமிழ் தோன்றுச்சு அப்படின்னே தெரியாது இல்லைங்களா? அதனால தான் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினால் எங்கள் தாயின்னு சொல்லிட்டு பாரதியார் சொல்லியிருக்கார், பாரதிதாசனும் சொல்லிடக்கூடாது. 60 ராமலிங்க அடிகளாரது பாடல்கள் டேஸ் என்னும் தலைப்பில் தொகுக்கப்பட்டுள்ளதுனா திருவருட்பா. ராமலிங்கருடைய பாடல்களை திருவருட்பா என்ற தொகுப்பில் தொகுத்துருக்காங்க. திருவருட்பா 6 பகுதிகளை கொண்டது. 6 பகுதியாக வெளிவந்தது திருவருட்பா. ராமலிங்க அடிகளாரினுடைய கவிதைகள், சத்தியஞான சபை நூல்கள், இதெல்லாமே அவருடைய பிற நூல்கள். பொறுத்துக. தமிழ் என்பது வந்து தொல்காப்பியத்தில் இடம்பெற்றது தமிழ். தமிழ்நாடு என்பது சிலப்பதிகாரம் வஞ்சிக்காண்டத்தில் இடம்பெற்றுள்ளது. தமிழன் என்ற சொல் முதல்ல அப்பர் தேவாரத்தில் யூஸ் பண்ணியிருக்கார். அப்பர்னா யாருங்க? திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசருடைய இன்னொரு பேர் தான் அப்பர். அப்படின்னு அழைத்தவர் யாருன்னா திருஞான சம்பந்தர் தான் திருநாவுக்கரசரை அப்பர் அப்படின்னு அழைச்சிருப்பார். ரைட். தமிழ் என்பது தொல்காப்பியத்தை சொல்லிட்டாங்க. தமிழ்நாடு அப்படின்றத சிலப்பதிகாரத்தில் குறிப்பாக வஞ்சிக்காண்டத்தில் சொல்லிட்டாங்க. தமிழன் என்பதை முதல்ல அப்பர் தேவாரத்தில் சொல்லிட்டார். நாலடியார் எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது? 400 பாடல்கள். இது 14 கீழ்கணக்கு நூல்கள் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தொகை நூல். முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா? தொகை நூல்னால் பல புலவர்களால் எழுதப்பட்டது. தவறான ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்குறாங்க. வெள்ளத்தை பற்றி சொன்னது 1810. வெள்ளம் அப்படின்ற வார்த்தையை ஃபஸ்ட்டு சொன்னது 1810. உழவரை பற்றி சொன்னது நச்சினை. அரசு என்பது குறுந்தொகை கிடையாது. அரசு என்பது திருக்குறளை சொல்லியிருப்பாங்க. அரசு அப்படின்றத திருக்குறளை யூஸ் பண்ணியிருப்பாங்க, குறுந்தொகை கிடையாது. புகழ் என்பதை தொல்காப்பியம் வேற்றுமையில் சொல்லியிருப்பாங்க. ராமலிங்க அடிகளார் டேஸ் என்னும் சிறப்பு பெயர் பெற்றவர். திருவருட்பிரகாச வள்ளலார். திருவருட்பிரகாச வள்ளலார் என்பது அவருடைய சிறப்பு பெயர். தெய்வப்புலவர் யார்? திருவள்ளுவர். திருவள்ளுவர் தான் தெய்வப்புலவர். அழுது அடையடைந்த அன்பர்னா யார்? இவர் மாணிக்க வாசகர். இவர் தான் மாணிக்க வாசகர். தம்பிரான் தோழர் அப்படின்றவர் யார்? சுந்தரர். சுந்தரர்னா தம்பிரான் தோழர். அடுத்த கொஸ்டின் 67வது கொஸ்டின். கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் என்று பழந்தமிழ் இலக்கியங்கள் நூல்களில் சொல்லியிருக்காங்க. இவற்றில் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ 4 கொடுத்துருக்காங்க. 4ல் எந்த ஒரு நூல் கடல் நீர் ஆவியாகி மேகமாகி பின்பு மழையா பொழியும் என்று கூறாத நூல்னு கண்டுபிடிக்கணும். இப்போ கூறியது எதெல்லாம்? முல்லைப்பாட்டில் சொல்லியிருப்பாங்க, பதிபாடலில் சொல்லியிருக்காங்க, திருக்குறளில் சொல்லியிருக்காங்க, நற்றினில் சொல்லியிருக்காங்களா? சொல்லலை. ப்ளஸ் கார் 40 அப்படின்ற நூல்லையும் சொல்லியிருப்பாங்க. கார் 40 அப்படின்ற நூல்லையும் சொல்லியிருப்பாங்க. முல்லைப்பாட்டு, பதிப்பாடல், திருக்குறள் இது எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நற்றினில் அதை பற்றி சொல்லியிருக்க மாட்டாங்க. அன்பகத்தில்லா பிரித்து எழுதுங்க. அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா அன்பகத்தில்லா. ஒருவருக்கு மிகச்சிறந்த அணி என்று வள்ளுவர் கூறுவது பணிவும் இன்சொல்லும். இது பலமுறை எக்ஸாமில் கேட்டுக்கிறாங்க. பணிவும் இன்சொல்லும் தான் ஒருவருக்கு மிகச்சிறந்த அணி.
அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தழித்தற்று இக்குறப்பாவில் பயின்று வரக்கூடிய அணி இல்பொருள் ஓமை அணி. இதுல பாருங்க, இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வன்பார்க்கன் வற்றல் மரம் தழித்தற்று. ஒரு பாறையில ஒரு மரம் இருக்காங்க, பாறையில ஒரு மரம் இருக்கு. இந்த மரம் பட்டு போச்சுங்கிறாங்க. இது மீண்டும் தளிர்த்து, அதாவது மீண்டும் பசுமையா வர்றது எவ்வளவு சாத்தியம் இல்லையோ அதுபோல அன்பு இல்லாத நபர்களுடைய வாழ்க்கை அப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஊமையா சொல்ல வராங்க. இப்போ இந்த பாறையில எங்கேயாவது மரம் வளருமா? ஒரு பாறையில எங்கேயாவது மரம் வளருமா? அப்ப அது இல்லாத தானே. எனவே இது இல்பொருள் ஓமியணி, இல்லாத பொருளை வைத்து ஓமையாக சொல்லக்கூடியதான் இல்பொருள் ஓமியணி. இதுல திருவள்ளுவர் என்ன சொல்றாரு? அன்பு அகம், அன்பு என்பது அகத்துல இல்லாத உயிர்கள் எதற்கு சமம்னு சொல்றாரு? வன்பாறை, கடுமையான பாறையில ஒரு மரம் தளிர்ப்பது போல அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாறையில எப்படிங்க மரம் வளரும்? ஸோ அதான் இல்பொருள் ஓமை அணி. தென்திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகிவீர் ஆயின் என்று பறவைகள் வலசை வந்த செய்தியை குறிப்பிட்டவர் சத்திமுத்த புலவர். இப்போ பறவைகள் வலசை போகும்னு சொல்றோம். வலசை போகிறது பார்த்தீங்கன்னா அதனுடைய இனப்பெருக்கத்துக்காகவும் அதனுடைய உணவிற்காகவும் அது வலசை போகுது. வலசை போகிறதுடைய டைரக்ஷன், அதனுடைய திசை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேற்குலேருந்து கிழக்கு போவோம், வடக்குலேருந்து தெற்கு போவோம். இது கேட்டிருக்காங்க எக்ஸாமில். மேற்குலேருந்து கிழக்கு நோக்கி வலசை போவோங்க, வடக்குலேருந்து தெற்கு நோக்கி வலசை வரும். அடுத்து பொறுத்துக நண்பு வழக்கு என்பு வையகம். ஸோ என்புனா எலும்பு, என்புதோல் போர்த்திய உடம்பு நம்ம சொல்லுவீங்களா, என்புனா எலும்பு. வையகம்னா உலகம், நமக்கு தெரியும். நண்புனா நட்பு, வழக்குனா வாழ்க்கை நெறி. அப்போ என்னென்ன மேட்ச் பண்ணி பாருங்க. 1க்கு 4, நண்புனா நட்பு, வழக்குனா வாழ்க்கை நெறி, என்புனா எலும்பு, வையகம்னா உலகம். ஸோ 4, 2, 1, 3 இருக்கா? 4, 2, 1, 3. எஸ், கரெக்ட். இந்தியாவின் பறவை மனிதர் யாருங்க? சலீம் அலி. இந்தியாவின் பறவை மனிதர் சலீம் அலி. பொறுத்துக புராணங்கள். புராணங்கள் மொத்தம் எத்தனை? 12 புராணங்கள். வெண்பா நூல்கள். இந்த கொஸ்டின் கொஞ்சம் தப்பு நினைக்கிறேன், டைப்பிங் மிஸ்டேக். ஸோ இதை அப்படியே விட்டுருங்க, அப்புறம் பார்த்துக்குவோம். இந்த இது கொஞ்சம் தவறாக இருக்குன்றது. புராணங்கள் 18ன்னு வரணும், 18 புராணங்கள் 12 இருக்கு. ஸோ அதனால அடுத்த கொஸ்டின் போயிடலாம். நல்வழி என்ற நூலின் ஆசிரியர் ஔவையார். நல்வழி என்ற நூலின் ஆசிரியர் ஔவையார். உவேசா அவர்களின் நினைவு இல்லம் எங்கு உள்ளது? உவேசாவுக்கு உத்தமதானபுரத்துல நினைவு இல்லம் வச்சிருக்கிறாங்க. உவேசா அவர்களின் நினைவு இல்லம் உத்தமநாதபுரம். உத்தமநாதபுரத்துல அவருக்கு நினைவு இல்லம் இருக்கு, உத்தமநாதபுரம். கல்விக்கண் திறந்தவர் காமராசர் என்று மனதார பாராட்டியவர் தந்தை பெரியார். கல்விக்கண் திறந்தவர் காமராசர் என்று மனதார பாராட்டியவர் தந்தை பெரியார். உவேசா அவர்கள் ஐம்பெருங்காப்பியத்தில் பதிக்காத நூல் இது. சிலப்பதிகாரத்தை பதிப்பிச்சிட்டாரு, மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி மட்டும் அவர் பதிக்கவில்லை. இதெல்லாம் ஓல்டு புக் டேட்டா. பொறுத்துக 1 மைல் தூரத்துல என்ன இருக்கணும் அப்படின்னா ஆரம்ப பள்ளி இருக்கணும், 3 மைல் தூரத்துல நடுநிலை பள்ளி இருக்கணும், 5 மைல் தூரத்துல உயர்நிலை பள்ளி இருக்கணும். அப்போ 2 3 1 2 3 1 சரி. உவேசா அவர்களின் இயற்பெயர் யாது? வேங்கடரத்தினம் என்பதுதான் உவேசா அவர்களுடைய இயற்பெயர். உ-வே-சா, அதாவது உத்தமநாதபுரம் வேங்கடரத்னம் சாமிநாதன் என்பதுதான் அவருடைய முழு பெயர். உத்தமநாதபுரம் வேங்கடரத்னம் சாமிநாதன், அதான் உவேசா. வாழ்க்கைக்கு வளம் தரும் மலைக்கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை கொண்டாடப்படுகின்றது. அப்படின்னா அந்த காலத்துல போகி பண்டிகையை இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. போகி பண்டிகையை இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது. வாழ்க்கைக்கு வளம் தரும் மலைக்கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்துல போகி பண்டிகை என்னவாக கொண்டாடப்பட்டிருக்குன்னா இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டுள்ளது. 82வது வினா. ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்னும் அடிகள்ல நாள் என்பது என்ன? நாள்னா நாலடியார், நாள்னா நாலடியார், இரண்டுனா திருக்குறள். நாளும் இரண்டும். மாமல்லன் என அழைக்கப்படுவர் முதலாம் நரசிம்மவர்மன் தான் மாமல்லன். சரிங்களா? அவர் தான் வாதாபிய கைப்பற்றுவர். அதனாலதான் வாதாபி கொண்டான் என்றும் அழைக்கப்படுவர் முதலாம் நரசிம்மவர்மன். 2ஆம் புலிகேசியை தோற்கடித்தவர்
முதலாம் நரசிம்மவர்மன். எனவே இவர் மாமல்லன் என்று அழைக்கப்படுகின்றார். 84 மனைக்கு விளக்கம் போன்று திகழ்பவர் யார் என நான்மணி கடிகை குறிப்பிடுகின்றன. பெண்கள் தானே. மனைனா வீடு, வீட்டுக்கு விளக்கு யாரு? பெண்கள் தானே. அதுதான் நான்மணி கடிகை வந்து சொல்லுது. விளம்பி நாகனாருடைய நூல் தான் நான்மணி கடிகை. மனைக்கு விளக்கம் என்று பெண்களை சொல்றார். சிற்பக்கலை மொத்தம் எத்தனை வகைப்படும்? சிற்பக்கலை 4 வகைப்படும். சிற்பக்கலை 4 வகைப்படும். பொறுத்துக. இலை அப்படின்னு என்னது? செடியினுடைய இலை. இலை அப்படின்றது என்னது? மெலிந்து போதல். இலைனா நூல் இலை. எனவே 3, 2, 1 என்பது சரியான விடை. இலைனா செடியின் இலைங்க, இலைனா மெலிந்து போறது, இலைனா நூல் இலை. கடிகை என்பதுனா அணிகலன். கடிகை என்பது அணிகலன் என்று பொருள். மயங்குழி எழுத்துக்கள் மொத்தம் 8. மயங்குழி எழுத்துக்கள் மொத்தம் 8. மயங்குழி எழுத்துனாக்க ஓசை ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் எழுத்து வேற. குறிப்பா இப்ப பாருங்க, ந ந ந இதனுடைய ஓசை ஒன்னாவது இருக்கும், ஆனால் எழுத்து வேறையா இருக்கும். இன்னொன்று பாருங்க, ல ல ல. அடுத்து பாருங்க, ர ர. இந்த 8 தான் மயங்குழி எழுத்துக்கள். ஓசை ஒன்னா இருக்கும், ஆனால் எழுத்து டிஃப்ரெண்டாக இருக்கும். தவறான இணையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. விளைனா பொருளினுடைய மதிப்பு, விளைனா உண்டாக்குதல், விளைனா விரும்பு. இது எல்லாமே சரிதான். மேற்கொண்டதில் எதுவுமே தவறில்லை. ஸோ விளைனா பொருளின் மதிப்பு, விளைனா உண்டாக்குதல், விளைனா விரும்பு. சொல்லுக சொல்லின் பயனுடைய சொல்லற்க டேஸ் பயனில்லா சொல். சொல்லின் பயனில்லா சொல். சொல்லுக சொல்லின் பயனுடைய சொல்லற்க சொல்லின் பயனில்லா சொல். இந்த திருக்குறளை இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்டுக்கிறாங்க. அப்ப திருக்குறள் படிச்சாதான் நம்மளால இது போட முடியும். அடுத்து திருப்பி அதே தான் கேட்டுக்கிறாங்க. பாருங்க, மனைக்கு விளக்கம் மடவார். மடவார் தனக்கு தகைசால் புதல்வர் என்னும் பாடல் வழிகளை பாடியவர் யாருன்னு கேட்டுக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நூல் கேட்டாங்க, நான்மணி கடிகை. இப்போ ஆசிரியர் கேட்கிறாங்க. விளம்பி நாகனார் தான் நான்மணி கடிகையினுடைய ஆசிரியர். நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள் 8 என குறிப்பிடும் நூல் இது. நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள் வந்து 8 என குறிப்பிடும் நூல் ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவை என்பது பெருவாயின் முள்ளியாரால் இயற்றப்பட்டது. ஆசாரக்கோவை இது 100 பாடல்களை கொண்டது. நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள் வந்து மொத்தம் 8 அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. தமிழ் மொழியின் முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனை? முதல் எழுத்து அப்படின்றது உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18. ஆக மொத்தம் இந்த 30 எழுத்துக்கள் தான் தமிழ் எழுத்துக்கள் இருக்கக்கூடிய முதல் எழுத்துக்கள். அடுத்து 94வது, தமிழ் எழுத்துகளில் எந்த எழுத்திற்கு மட்டும் இன எழுத்து இல்லை? இன எழுத்து என்பது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எழுத்துக்கும் இன எழுத்து வந்து இருக்கின்றது. அதில் ஆயுதம் என்பதற்கு இன எழுத்து இல்லை. அது தனிநிலை அப்படின்னு சொல்கிறோம். ஆயுதம் அப்படின்றது தனிநிலை, அதனால் இதுக்கு வந்து இன எழுத்து கிடையாது. 95 ஆயுதம் செய்வோம் நல்ல காகிதம் செய்வோம் என்னும் பாடலை பாடியவர் பாரதியார். ஸோ அவருடைய வரிகளை பார்த்தாலுமே தெரிஞ்சு போயிடும். ஆயுதமும் செய்வோம், நாங்கள் காகிதமும் செய்வோம் அப்படின்னு கொஞ்சம் தெனாவட்டாக பேசியிருக்காரு பாரதியார். மீதி 3 பேர்த்து நம்ம வந்து பார்த்துட்டோம். அடுத்து இன எழுத்துகள் அமைந்துள்ள சொற்களை கண்டுபிடி. கங்கை. இதில் பாருங்கள், இதில் இன எழுத்து அப்படின்னா இப்போ காவுக்கு இன எழுத்தாக காங்க வரும். அப்போ அடுத்துல பாருங்கள் எதுவுமே வரல பாருங்கள். ஸோ இன எழுத்து என்பது இப்போ டாக்கு இன எழுத்தாக நா வரும், ராக்கு இன எழுத்தாக நா வரும். ஸோ இன எழுத்துக்கள் இதெல்லாம் இப்போ இந்த மாதிரி வந்தது ஃபஸ்ட்டு மட்டும்தான். அடுத்து 97 தமிழாக்கம் காண்க. ஸ்கல்ப்சர் அப்படின்றது வந்து சிற்பங்கள். ஸ்கல்ப்சர் அப்படின்றது சிற்பங்கள். தமிழில் ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடியும் இந்த மாதிரி ஆங்கில வார்த்தைக்கு நிகரான தமிழ் சொல் கொடுத்துருப்பாங்க, அதை படித்தாலே போதும். ஸ்கல்ப்சர்ஸ் அப்படின்றது சிற்பங்கள். 98 வந்து பொறுத்துக. வெள்ளோடு எங்கே இருக்குன்னா வெள்ளோடு ஈரோடு. கோடியக்கரை அப்படின்றது நாகப்பட்டினம். பழவேற்காடு என்பது திருவள்ளூர். வேட்டங்குடி என்பது சிவகங்கை. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம். அவ்வளோதான். ஸோ இதுங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பறவைகளுடைய புகலிடங்கள் இருக்கனால கொடுத்துருக்குறாங்க. 99வது வினா, ஆக்கம் அதர்வனையாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உலை. திருக்குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரம் எது? இதெல்லாம் ரொம்ப கஷ்டமானது. அப்போ நம்ம திருக்குறள் வந்து நம்ம படிக்க சொல்கிறாங்க. ஊக்கம் உடைமையில் இந்த குறள் இருக்குது. அதாவது ஆக்கம் அதர்வனாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உலை என்பது ஊக்கம் உடைமையில் வந்து சொல்லக்கூடியது. அடுத்து ஃபைனலாக 100வது கொஸ்டின், வெள்ளி பனிமலையின் மீதுலாவுவோம் என்னும் பாடலை பாடியவர் யார்? பாரதியார் தான் அதை பாடியிருக்காரு. வெள்ளி பனிமலையின் மீது உலாவும் என்னும் பாடலை பாடிய கவிஞர் பாரதியார். மீதி பேர்த்து நம்ம பார்த்துட்டோம். ஓகே, இப்போ நம்ம தமிழில் மொத்தம் வந்து 100 கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் இதே மாதிரி உங்களுக்கு
தமிழ் ப்ளஸ் ஜிஎஸ் ப்ளஸ் மேக்ஸில் நிறைய வீடியோஸ் தொடர்ந்து வரும். தொடர்ந்து பாருங்கள். நன்றி.